ஸ்ரீவர்ஷன் வணக்கம். முக்கியமான ஒரு மேட்ச பத்தி தான் பேச போறோம். உங்களுக்கே தெரியும். யுசிஎல்லோட ஃபைனல் முடிச்சு, அந்த மேட்ச பத்தி நீங்க பேச போறோம். தாத்தா வராரு, கதற விட போறாருன்னு இங்க உட்கார்ந்து தமிழ்நாட்டுலலாம் பாட்டு பாடிட்டு இருக்கிறானுங்க. அங்க அதே மாரி தான் இன்னைக்கு மேட்ரிட்லயும் பாட்டு பாடி ரசிச்சுட்டு இருக்கானுங்க. ஆன்சிலோட்டி தூக்கி கொண்டாடுறானுங்க. தூக்கி போட்டு பந்தலாடுறானுங்க. என்ன நடக்குதுங்க? டாட்மண்ட் உள்ள இறங்கி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அத குடுத்துட்டு செகண்ட் பார்த்தா செகண்ட் ஹாஃப்ல அப்படியே இவராடா இப்படி ஆடுறாரு அப்படின்ற மாரி மாறிட்டானுங்க. அதேதான் அவனுங்களும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அப்படி பேசிவா இருந்துட்டு டக்குன்னு பார்த்தா செகண்ட் ஹாஃப்ல அப்படியே ஆக்டிவா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ரியல் மெட்ரிட். அவங்க நேச்சர் அப்படிதான். ரியல் மெட்ரிட்டோட நேச்சரே அதுதான். அந்த கேம் பிளானே அப்படிதான் இருக்கு. அவங்களோட கேமே அப்படிதான் இருக்கு இது வரைக்கும். பட் ஆனா டாட்மண்ட்ல சத்தியமா இந்த ஒரு மென்டாலிட்டி லூசிங் எக்ஸ்பெக்டே பண்ணல அவங்க கிட்ட. ஏன்னா அவங்களோட மென்டாலிட்டி ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. இப்ப அந்த மென்டாலிட்டி ஒரு கோலுக்கு அப்புறம் லூஸ் பண்ணது, இது எல்லாத்தையுமே இந்த மேட்சை பத்தி நம்ம பேச போறோம் டீடைலா. சோ ஸ்ரீவர்ஷன் வணக்கம். நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ ரெட் டைனோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். பாலா உங்களுக்கும் வணக்கம். இதான் ஸோ நீங்க சொன்ன மாரி தான் தாத்தா தாத்தா வராரு, கதற விட போறாரு, செதற விட்டாரு டான் ஆன்செலோட்டி. ஆனா, அதான் நீங்க நீங்க சொன்ன மாரி தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆ ரொம்ப ரொம்ப ஸ்லோவா இருந்தது. பால் அதிகமா பொசஷன் டோர்ட்மண்ட் தான் வச்சிருந்தாங்க. சான்ஸ் கிரியேஷனும் அவங்க தான் பண்ணாங்க. செகண்ட் ஹாஃப்ல ரியல் மேட்ரிட் நல்ல கேம எடுத்தாங்க. பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் இது. நான் எது நடக்கும்னு நெனச்சேனோ, எது நடந்துறக்கூடாதுன்னு பயந்தேனோ, அதுதான் நடந்துச்சு. ரிய அ கேம் அவங்க சான்ஸ் விட ஆரம்பிச்சாங்க பாருங்களேன், டோர்ட்மண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. அப்பவே எனக்கு தெரிஞ்சிடுச்சு. சரி இப்படியே தான் போப்போது. செகண்ட் ஹாஃப்ல மொரால் டவுனா இருக்கும். ரியல் மேட்ரிட் கேம்க்குள்ள வருவாங்க. அவங்க கிட்ட பிளேயர்ஸ் இருக்காங்க, கோல் போடுறதுக்கு. பெப் கார்டியோலா சொன்னா பெப் கார்டியோலோட இதைத்தான் போடணும். நான் சொன்னேனடா, படிச்சு படிச்சு சொன்னேனடா, உனக்கு சான்ஸ் கிடைக்கும் போது ரியல் மெட்ரிட கொன்னுடு, இல்லாட்டி அது உன்னை கொன்னுடும் அப்படின்னு. ஆமா. அதுதான் நடந்திருக்கு. கர்ணம் துப்புனா மரணம்ன்ற மாரி தான் ரியல் மேட்ரிட் கிட்டலாம் இருக்கும். அப்போனன்ட் டீம்ஸ்க்கு எப்பவுமே. அதுதான் நடந்தது இப்போ. ஃபைனல்ஸ்லயும். ஸோ ம். அதான் கேம் கேமா பார்த்தோம்னா, டாக்டிக்ஸா அத பார்த்தோம்னா, நம்ப முன்னாடி எதிர்பார்த்த மாரி தான். ப்ரிவியூல நம்ம எதிர்பார்த்த மாரி டோர்ட்மண்ட் அட்டாக் பண்ண தான் வந்தாங்க கேம்க்குள்ள. அந்த மென்டாலிட்டில தான் வந்தாங்க. அதே மாரி தான் நான் எதிர்பார்த்த மாரி, இப்ப நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, பொசஷன் ரொம்ப ரியல் மேட்ரிட்க்கு குடுக்கக்கூடாது. அவங்க ஒரு 10 பாஸு, ஒரு 7, 8 பாஸ் சேத்தாப்புல போட்டா கோல் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அதே மாரியே பால உட்டாலுமே உடனே ரீபோசஸ் பண்ணி மிட்ஃபீல்ட்ல ரியல் மேட்ரிட்ட பெருசா ஒண்ணும் பண்ண விடல. சைலன்ட்டா உட்கார வச்சாங்க. பெரும்பாலும் மோஸ்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஹால்ஃப். ஆ இவங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் இது ஸ்டாட்ஸ் பார்த்தாலுமே பொசஷன் பார்த்தோம்னா, டாட்மண்ட் தான் ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் பொசஷன் அதிகமா வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா செகண்ட் ஹால்ஃப்ல தான் பால் அதிகமா ரியல் மேட்ரிட் கிட்ட போக ஆரம்பிச்சது. இப்படிதான் அட்டாக் தான் பண்ணாங்க நெறைய. அதுல மெயினா லெஃப்ட் சைட் தான் அட்டாக் ரொம்ப போச்சு. டோர்ட்மண்டோட லெஃப்ட் சைடு. அடியேமி ரொம்ப ஆக்டிவா இருந்தான் ஃபர்ஸ்ட் ஹால்ஃப்ல. நெறைய சான்ஸஸ்லாம் கிரியேட் பண்ணான். அதுல நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். அந்த ஒரு சான்ஸ் அது அடிச்சிருந்தா கேமோட காம்ப்ளெக்ஷனே மேபி வேற மாரி இருந்திருக்கலாம். இல்ல ரியல் மேட்ரிட் இன்னொரு கோல் போட்டு ஈக்குவலைஸ் பண்ணிடலாம். நமக்கு தெரியாது. பட் என்னன்னா இதுல ஃபர்ஸ்ட் ஹால்ஃப்ல ஃபைனல்ஸ்ல சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல்ல ஃபர்ஸ்ட் ஹால்ஃப்ல கோல் போட்டா, நீங்க ஹால்ஃப் டைம் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல 1-0 அட்வான்டேஜ்ல போறது பெரிய அட்வான்டேஜ் உங்களுக்கு. ம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹால்ஃப்ல அது அந்த ஒரு முக்கியமான சான்ஸ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டாங்க டோர்ட்மண்ட். ஸோ அதான் அடியேமி டிஃபெண்டர டிஃபெண்டர சூப்பரா பீட் பண்ணான் டிஃபெண்டர்ஸ. கோல் கீப்பரையும் பீட் பண்ணி, ரைட் சைடுக்கு போயிருந்தா ஓப்பன் கோல் அவனுக்கு. அத விட்டுட்டு பால அவன் லெஃப்ட் ஆக்சுவலா லெஃப்ட் சைடு போனது கூட தப்பு இல்ல. அது ரொம்ப அட்வான்ஸ்டா பால தள்ளிட்டான். அத போய் எடுக்கிறக்குள்ள கார்வகா உள்ள வந்தான். இல்ல எக்ஸாக்ட்லி. அதுக்கடுத்து கிளம்ஸி ஆயிருச்சு. அது ஆமா. அவன் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருந்தானா, பால கண்ட்ரோல் பண்ணியிருந்தானா, அதான் கோலு. செம கோல் அது உண்மையிலே ஆக்சுவலா. அவனோட இல்ல, இல்ல. எஃபர்ட் அண்ட் பொட்டன்ஷியல் மொத்தமும் அந்த ஒரு கோல் மிஸ்னால போச்சு. ஆமா. நீங்க ஃபுட்பால் பிளேயர் தான். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நேச்சுரலா ரைட் ஃபுட்டட் பிளேயர் ஒருத்தனுக்கு
அந்த மாரி இடத்துல லெஃப்ட் சைட்ல வந்து டக்குன்னு டச் எடுக்குறான்னா, கண்ட்ரோல் இருக்காது அவ்வளோ சீக்கிரம். இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டா நீங்க சொன்னது எக்ஸாக்ட்லி கரெக்ட்டு. அத ஃபாஸ்ட்டா டச்சு டச்சு தான். அந்த டச்சுல வந்து கொஞ்சம் கஷ்டம். சொதப்பிட்டான். கொஞ்சம் சொதப்பிட்டான். ம். இதுதான் நான் என்ன சொல்றேன்னா, ரைட் வந்து ஈஸியா இருந்திருக்கும் அவனுக்கு. ஆ ரைட் சைட்ல இன்சைட்லேருந்து பால இப்டி தள்றதுக்கு ஈஸியா இருந்திருக்கும் அவனுக்கு. அவனும் நேச்சுரல் ஈஸி. ரைட் ஃபுட்டட்றனால. அப்டி போயிருந்தா கோலும் ஓப்பனா இருந்திருக்கும். அதான் நம்ம கோலும் சாம்பியன்ஸ் ஓப்பன். குவார்டர் ஃபைனல்ல சாக்கா பண்ண மிஸ்டேக் தான். பா பாயர்ன் மியூனிச் கூட. எக்ஸாக்ட்லி. க லெஃப்ட் கட் பண்ணியிருந்தா வந்து ஓப்பன் கோல். அத விட்டுட்டு சாரி ரைட் கட் பண்ணியிருந்தா ஓப்பன் கோல். அத விட்டு தேவையில்லாம லெஃப்ட் போய் பெனால்டி வாங்க ட்ரை பண்ணி, போயி. அதே மாரி வந்து அதுக்குள்ள டிஃபெண்டர் வந்து டேக்கிள் பண்ணி, ஐயோ! அப்படியே எனக்கு பார்க்கும்போது என்னடா பண்ணிட்டு இருக்கன்ற மாரி இருந்தது. இதுவும் அப்படித்தான். எனக்கு அப்படித்தான் இருந்துச்சு. வவுறு எரியுதுல்ல அப்படின்ற மாரி ஆயிடுச்சு. டேய் என்னடா இன்னும் பண்ற? இப்படி ஒரு முக்கியம் சான்ஸ் அதே கிடைக்குது. ஒரு இந்த சான்ஸ நிமிஷம் உள்ள செலுத்திருக்கானாமா. கரெக்ட்டா ஹால்ஃப் டைம்க்கு கொஞ்சம் முன்னாடி வேற அது. போட்டிருந்தா நல்லா வந்து அப்படியே ஒரு ஒரு அம்பு எடுத்து அப்படியே நெஞ்சில சொருவின மாரி இருந்திருக்கும். ரியல் மேட்ரிட்க்கு. ஆமா. கரெக்ட்டா. அதுக்கு அடுத்து ஃபுல் குறுக்கு அடிச்சு ஒண்ணு போஸ்ட்ல தட்டி வெளிய வரும் பார்த்தீங்களா? அதெல்லாம் அதெல்லாம் வந்து பிஎஸ்ஜி காரன் பார்த்தானா, பிஎஸ்ஜி காரன் பார்த்தானா செஞ்சில வருண்டி உனக்கு வருண்டி அப்படின்னு நினைச்சிருப்பான். கர்மா இஸ் எ எங்களுக்கு மட்டும் பூமரங் தான் வரும்னு நினைச்சியா? கர்மா இஸ் எ பூமரங்ன்ற மாரி டோர்ட்மண்ட்க்கு வந்து கோல் போஸ்ட் இன்னைக்கு வந்து விதி விளையாடிருச்சு அவங்களுக்கு. சோ அதுதான் கேம பொறுத்தவரை. செகண்ட் ஆ. ஹாஃப்ன்னு பார்த்தோனே ரியல் மேட்ரிட் ஃபுல்லா வந்து பொசஷன் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதே மாரி பாஸஸ்லாம் ஒரு நல்ல சேர்த்து டுகெதரா போட ஆரம்பிச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ரியல் மேட்ரிட் பால வாங்குனாலுமே ஒரு 4, 5 பாஸ் சேர்த்து போட முடியல அவங்களால. அதுக்குள்ள வந்து டோர்ட்மண்ட் வந்து கவுண்டர் பிரஸ் பண்ணி பால ரீபொசஷனுக்கு எடுத்துட்டாங்க. பட் செகண்ட் ஹாஃப்ல வந்து டோர்ட்மண்ட் ம். கிட்ட அந்த இது இல்ல. பிரஸ் எல்லாம் பார்த்தோம்னா, கொஞ்சம் கொஞ்சம் ஈஸியா வந்து பிரஸ் எல்லாம் பிரேக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ரியல் மேட்ரிட். ம். இந்த பால அசால்ட்டா அப்படியே கரெக்ட். மூவ் பண்ண ஆரம்பிச்சாலே ரியல் மேட்ரிட் ஓகே கேம் ஸ்விங்குக்குள்ள வரா மாரி தான். அப்படி வந்தாங்கன்னா வந்து உங்களுக்கு கண்டிப்பா கோல் கோல் போயிரும் தான். அப்படிதான் அந்த செட் பீஸ் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கார்னர் வந்து ஒண்ணு வந்துச்சு. ரியல் மேட்ரிட்க்கு ஃபர்ஸ்ட். ம். ம். அது வந்து காரோவா வந்து போய் அந்த ஹெட்டிங்க வந்து கனெக்ட் பண்ணுவான். பட் கொஞ்சம் வெளியில அடிச்சுருவான். மறுபடியும் காரோவா வந்து அதே டிட்டர்மினேஷனோட 2வது வாட்டி அ போயி ஹெட்டிங்க வாங்கி, அத கோலா வந்து கன்வெர்ட் பண்ணா, அதுவும் வந்து டோர்ட்மண்டோட டிஃபென்ஸ் வந்து ஒரு வீக் மூவ்மெண்ட்ட வந்து கரெக்ட்டா பிரீச் பண்ணிட்டான் அவன், அந்த இடத்துல. கரெக்ட். 2வது பேக் டூ பேக் கார்னர்ஸ். ஸோ 2 பக்கமும் யோசிக்கலாம். ஒண்ணு வந்து பேக் டூ பேக் கார்னர்ஸ் வரனால நீங்க பி பிரிப்பேர்டாவே டிஃபென்ஸ் சைடுல இருப்பீங்க. உங்களால வந்து நீங்க டக்கு டக்குன்னு மூவ் ஆயி உங்களால நிக்கவும் முடியும். சேம் தான் அங்கேயும். பேக் டு பேக் கார்னர்னால இது பண்ணலாம். ஸோ ஈக்குவல். இந்த இடத்துல நீங்க உங்கள ப்ரூவ் பண்ணி ஆகணும். நீங்க வந்து கார்வாகாவோட ஸ்பீடோட கொஞ்சம் ஸ்பீட் இன்கிரீஸா நீங்க ஃபுல் குரூப் இருந்திருந்தாருன்னா, கோல் வந்திருக்காது. சான்சஸ் ஆமா, மிஸ் ஆயிருக்கும். ஆனா ஃபுல் ஆமா. குரூப் ஃபுல் கொஞ்சம் டிலே. நல்லா ஹைட் வேற. கார்வா வந்து ஒன் ஆஃப் த ஷார்ட்டஸ்ட் பிளேயர்ஸ் ரியல் மேட்ரிட்ல. சோ நீங்க சொன்ன மாரி தான் அது கொஞ்சம் இன்னும் லைட்டா தூங்கிட்டான் போல அந்த இடத்துல. அப்படிதான் எனக்கு இருந்துச்சு. ஒரு நிமிஷம் டக்குன்னு அப்படி ஆஃப் ஆன மாரி இருந்தது. அது நடக்கும். நெறைய டீம்ஸ்க்கு அது நடக்கும். எஸ்பெஷலி இந்த கார்னர் டிஃபென்ஸ்லயும், செட் பீஸ் டிஃபென்ஸ்லயும் வந்து அது நடக்கும் நெறைய வாட்டி. சோ அன்பார்ச்சுனேட்லி ஃபுல் குரூப்க்கு நடந்துருச்சு அது. அது எனக்கு இன்னொன்னு என்ன தோணுதுன்னா, சாரி. இதுவே ஃபுல் க்ரூக் ஒரு டிஃபெண்டரா இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு சென்டர் பேக்கா. அப்போ வேணா அவரோட நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டா போய் பால வின் பண்ணலாம் கரெக்ட். அப்படின்னு. பட் நெவர்திலெஸ் அ அவனோட டியூட்டி கார்வா வந்து மார்க் பண்றது. அண்ட் இட் ஷுட் ஹேவ் பீன் பிரிட்டி எக்ஸாக்ட்லி இதான் நான் சொல்ல வந்தேன். நீங்க இந்த ரீசன் சொல்லவே முடியாது அந்த இடத்துல. டிஃபெண்டர் நான் வந்து ஃபார்வர்டர்ன்னு சொல்லவே முடியாது. நீங்க வந்து ஆமா, பிரிடிக்ட் பண்ணியே ஆகணும் அந்த இடத்துல. ஒண்ணும் பண்ண ஆமா. முடியாது. ஃபைனல் வந்துட்டீங்க. இப்ப உட்காந்துட்டீங்க அப்படின்ற மாரி தான் இருக்கும். மேன் டூ அதுவும் மேன் எப்படி ஒரு பிளேயர் மார்க்கிங்க்கு ஃபுல் குரூப்னா. பேசிக்ஸா ஆமா பேசிக்ஸ் வந்து மேன் டூ மேன் மார்க்கிங் ஒரு கார்னர் டிஃபெண்ட் பண்றீங்கன்னா எப்படி பண்ணணும்? அத தவறிட்டான். ஃபுல் குரூக்கு. நான் அவ்ளோ ஹைட் ம். அட்வான்டேஜ் இருந்துமே, ஆ உங்களுக்கு வந்து அத அத வந்து ஃபாஸ்ட்டா வந்து ஆக்ட் பண்ண முடியல அவனால. சோ அந்த மிஸ்டேக்னால வந்து ஆமா. கோல் கீப்பர் வந்து ஹி வாஸ் ஹெல்ப்லெஸ். ஏன்னா சூப்பர் கார்னர் கோல்ங்க. ஃபைனல்ல வந்து நல்லா பண்ணாங்க பெர்ஃபார்மன்ஸ். நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ஆக்சுவலா. 2 கோல் வாங்குனாலும் கூட நான் சொல்லுவேன் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ஆக்சுவலா. 2மே வந்து பிளேயர்ஸோட டிஃபென்ஸோட மிஸ்டேக் தான். 2 கோலுமே. ஒண்ணு வந்து ஃபுல் கிரீக்கோட டிஃபென்சிவ் மிஸ்டேக். 2வது கோலுமே வந்து மிட்ஃபீல்டரோட மிஸ்டேக் எரர்னால தான் வந்து போச்சே தவிர, ஹி வாஸ் ஹெல்ப்லெஸ் அந்த அந்த கார்னர்ல. அதே மாதிரி கோல் கீப்பர் வந்து எனக்கு எக்ஸாக்ட்டா தெரியல எந்த மினிட்ஸ் என்னன்னு தெரியல. பட் ஆனா மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ன்னு தான் நெனைக்கிறேன். ஆ ஆக்சுவலா பால் அடிச்சு உங்களுக்கு வந்து ஷோல்டர் பேக்கோ யாரு கால்லயோ வந்து டச் ஆயி டீவியேஷன் ஆயிரும்.
ஒரு இடத்துல ஸ்லைட்டா டிவேட் ஆயிரும். அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணுவான் பால. அந்த டீவியேஷன்ஸ்லாம் வந்து சீரியஸ்லி வந்து கோல் போயிருக்கும். ஏன்னா ஆமாமா. அவங்களுக்கு டிஃபென்ஸ் வந்து அவனும் ஸ்டாப் பண்ண நினைப்பான். ஆமா, கோல் போயிருக்கும் அதெல்லாம். தடுத்துருவான். எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. பரவாயில்ல இப்படிலாம் தடுக்கிறான். யார்றா அவன்? விழுந்து விழுந்து வேலை செய்றான் அப்படின்னு. நல்லா பண்ணியிருந்தாங்க கோலி. ஆமா. ஆமா. ஸோ அதான் அந்த கோல் போட்ட உடனேவே ஆ தல தொங்கிருச்சு. டோர்ட்மண்ட் டீம்க்கு. ஏன்னா எல்லாருமே எல்லாருமே எதிர்பார்த்த அவுட்கம் தான் இது. ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் வந்து நல்ல ஹை ஹோப்ஸ்ல இருந்திருப்பாங்க. ஆ எல்லா ஃபேன்ஸும். ஆ நாட் நாட் தட் ரியல் மேட்ரிட்ட நான் ஹேட் பண்றேன் அப்படின்றது இல்ல. எல்லா பொதுவான மெஜாரிட்டி ஆஃப் த ஃபேன்ஸ் எக்ஸெப்ட் ரியல் மேட்ரிட் ஃபேன்ஸ் நான் நியூட்ரல் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து மோஸ்ட்லி டாட்மண்ட் வின் பண்ணியிருந்தா ஹேப்பியா தான் இருந்திருப்பாங்கன்னு என்னோட ஒப்பீனியன். ஸோ எனக்கும் அதே சென்டிமெண்ட் தான். டி ஷர்ட்டே போட்டிருக்கோம் நாங்க. அதுதான். ஸோ அதான் ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் ஆனா ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் முடிஞ்ச உடனேவே எல்லாருக்குமே இந்த பயம் வந்துட்டு இருக்கும். ஆப்வியஸ்லி. ஐய்யயோ! டோர்ட்மண்ட் நெறைய சான்ஸ் விட்டாங்க. ஸோ ரியல் மேட்ரிட் வந்து இப்போ ஏங்க எத்தனை வருஷம் தாங்க அவன்ட்ட இது குடுப்பீங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. வருவானுங்க வந்தா ஜெயிச்சு தான் போவானுங்களா? ஃபைனல் வந்தாலே ஜெயிச்சிருவானுங்களா? அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. டோர்னமென்ட்ட விட்டு வெளியில போனது சொல்றேன். கூட முன்னாடி போயிருக்காங்க. செமி ஃபைனல், குவார்டர் ஃபைனல் அப்படிதான் போயிருக்காங்களே தவிர, ஃபைனல்ஸ் வந்தவரை அவங்க தோத்தது இல்ல. ஆ ஸோ அதே தான் நடந்தது. தல தொங்கிருச்சு. தல தொங்குன உடனே 2ண்ட் கோல் வந்து அது கிஃப்ட் கோல் தான். ஜஸ்ட் ரியல் மேட்ரிட்க்கு. ரியல் மேட்ரிட் ஒண்ணும் பண்ணாமயே அந்த கோல் அவங்களுக்கு ஈஸியா கிடைச்சிருச்சு. அந்த பால் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. நம்மளுக்கு தெரியும் பொதுவாவே சென்டர் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் வந்து பால வுட்டான்னா, அது கோல் தான் மோஸ்ட்லி அப்படின்னு. எக்ஸாக்ட்டா பாலுக்கு வெளியில அந்த மிஸ்டேக்க பண்ணாங்க. கொஞ்சம் பாவமா தான் இருந்துச்சு எனக்கு. அந்த மிஸ்டேக் அவங்க பண்ணும்போது. அதுல நான் வந்து கம்ப்ளீட்லி வந்து மேட்சனோட மிஸ்டேக் அதுல. பிரதானமான மிஸ்டேக். ஆமா, இப்ப பெல்லிங்கம் கால்ல வந்து பால குடுத்திருக்கவே கூடாது. நீ வந்து மைனஸ் போடுறப்ப வந்து பின்னாடி உன் டீம்ல ஆளே இல்ல டிஃபென்ஸ்ல. ஒண்ணு நீ அவன் காலுக்கு அடிச்சிருக்கணும். உன் பிளேயர் கால்ல. அத விட்டு ஆப்போசிட் மேன் கால்ல அடிச்சீன்னா அவன் கோல் மேக் பண்ணாலும் பார்ப்பான். அதுவரைக்கும் கேமுக்குள்ள இல்லாத பெல்லிங்கம் தூக்கி அழகா நான் என்ன நினைச்சேன் பெல்லிங்கம் எடுத்து ஓடுவான் தடுத்துருவான்னு நினைச்சேன் நானு. ஆ, பெல்லிங்கம் எடுத்து ஓட போறான் இப்போ. இவனுங்க சென்டர் பேக் வந்து தடுத்துருவான். யாரு ஷோல்டர் பேக் யாரோ இருந்தான் அப்போ. தடுத்துருவான் எப்படினாலும் அப்படின்னு தான் நினைச்சேன். இல்ல ஏதோ ஒன்று கிளிம்ஸே நடக்கும். போஸ்ட்ல அடிப்பான், இல்லாட்டி கோலி தடுப்பான்னு நினைச்சேன். ஆனா வினீட்ட தூக்கி போடான்னு நினைச்சே பார்க்கல. இல்லாட்டி கிட்ட போயிட்டு கூட வினீத் தூக்கி போடான்னு. அவன்கிட்ட போட்டானே எனக்கு தெரிஞ்சிருச்சு. கோலி முடிஞ்சிரா அப்படின்னு. கோல்ரா இது. ஆமா. அவன் பேக் அவன் பண்ணிடுவான். நம்ம முன்னாடி என்ன பேசணும் ப்ரிவியூல அவனுக்கு ஒரு பாஸ் தேவை. ஒரே ஒரு பாஸ் தேவை. அந்த பாஸ் யாரு குடுக்க போறா? அதுலதான் மேட்ரு. ஆமா. அப்படி ஆடுறான். அதுவும் அந்த பாஸ் குடுத்த இடம் வந்து கரெக்ட்டா வினிசியஸ் ஜூனியருக்கு எப்படி அமைஞ்சு போச்சுன்னா, 1 ஆன் 1 சிச்சுவேஷனா அமைஞ்சிருச்சு. நீங்க 1 ஆன் 1ல வினிசியஸ வந்து நீங்க போட முடியாது அவ்வளோ சீக்கிரம். உங்களுக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும். 1 ஆன் ஏன்? 1 ஒன் ஆஃப் த பெஸ்ட் விங்கர்ஸ் இன் த வேர்ல்ட் டுடே. ஆமா. கரெக்ட். நீங்க ராயர்சன் நினைக்கிறேன். ராயர்சன் கிட்ட ஒரு 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 டர்ன் பண்ணுவான். கரெக்டா கார்னர் பண்றோம் இல்லையா? கார்னர் அங்க அங்க போய் அந்த லைன்ட்ட போய் ஒரு டர்ன் பண்ணுவான். செத்துட்டான் ராயர்சன். ஏய் என்னடா நீ என்னடா பண்றீங்க? அப்படின்னு ஆச்சு. அந்த நேரத்துல ஹம்மல்ஸ் வந்து அந்த பால தட்டி விட்டுருவான். பால எடுத்து வெளியே போட்டுருவான். ஓடலன்னா அதுல அவன் பாட்டுக்கு எடுத்து கொண்டு போயிருந்தானா செம சீனா இருந்திருக்கும் அது. சிரிப்பான் வினிசியன் வந்துட்டு ஹம்மல்ஸ் வந்து அடிச்சோடனே சிரிப்பான். இப்படியே இப்படியே நீ வட்ட பண்ணுவாடா நீங்க அப்படின்ற மாதிரி சிரிப்பான். இங்க தடுக்க இங்க இருந்து தடுக்கிறீங்க. ஆமா. ஆனா அதுல ஹம்மல்ஸ் வினிசியஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சு. அப்பா தெய்வம்டா நீ. ஆனா கும்பிட்டு தெய்வம்டா நீ ஹம்மல்ஸ் நல்ல வேலை இப்பயாவது வந்து பால தூக்குனீ. ஆமா. 1 ஆன் 1லாம் ரொம்ப கஷ்டம் வினிசியஸ் கூட. 2 பேர் வந்து போட்டே ஆகணும் நீங்க. மினிமம். ஒரு பேக்கப் இருந்தா தான் பாதி கோலாவது சேவ் ஆகும். ஸோ அந்த மாரி ரொம்ப ஈஸியா போச்சு. 2வது கோல் பத்தி பெருசா இதுக்கு மேல ஒண்ணும் பேசுறதுக்கு இல்ல. அவங்களோட பிளண்டர் அது. அவ்வளதான். அது வந்து கோலா முடிஞ்சிருச்சு. நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் டாட்மண்டோட டாமினன்ஸ். செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் கோல் வரைக்கும் ஈக்குவலா இது இருந்துச்சு. காம்படிஷன் இருந்துச்சு. 2 பேருமே ஃபைட் பண்ணாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் கோல் விழுந்த உடனேயே ஏன் இப்படி மூஞ்சி தொங்க போட்டு ஏன் இப்படி கேம் இப்படி சோத மாதிரி தொலைன்னு ஆடணும் எனக்கு புரியல. நீ அதுக்கு அடுத்து ஒரு கிளட்ச் கோல் போறதுக்கு முயற்சியே பண்ணாத மாதிரி தான் இருக்கு. போட்ட கோலும் கடைசி 2 கோல் போட்டதுக்கு அப்புறம் கடைசி நிமிஷத்துல போய் ஒரு ஆஃப் சைட் கோல போட்டுக்கிட்டு அதை வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கு. இல்ல அது ஆஃப் சைடு இல்ல அப்படின்னு. சொல்றது ஈஸி. நம்ம பண்றது ரொம்ப கஷ்டம். ஆ ரியல் மேட்ரிட் கூட அதுவும். அது 70 நிமிஷத்துக்கு அப்புறம் போட்டாங்களா? ஃபர்ஸ்ட் கோல. உங்களுக்கு 20 மினிட்ஸ் 23 மினிட்ஸ் ஆனா சோர்வு அவ்வளவு இதை எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்கானு சொல்றேன். டாட்மண்டோட இவ்வளவு நாள் கேமே அதான். புரியுது. மென்டாலிட்டியா ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. இந்த கேம்ல வந்து வீக்கா இருக்கு. இல்ல புரியுது. நீங்க சொல்றது புரியுது. ஆனா, அதுதான் அந்த குவாலிட்டி ஆஃப்
இப்ப இப்படி சொன்னா வந்து நான் டாட்மண்ட் பிளேயர்ஸ வந்து கொஞ்சம் அசிங்கப்படுத்துற மாரி இருக்குமோ? ஆனா அசிங்கப்படுத்தல நானு. அந்த குவாலிட்டி ஆஃப் பிளேயர்ஸ் நான் எல்லாருமே ஒத்துப்பாங்கன்னு நெனைக்கிறேன் இத. நான் சொல்ற விஷயத்த. ரியல் மேட்ரிட்ல என்ன இருந்தாலும் அந்த குவாலிட்டி ஆஃப் பிளேயர் இருக்காங்க. ஒரு வினிசியஸ் ஜூனியர், ஒரு ஜூட் பெலிங்ஹாம், ஒரு டோனி குரூஸ், ஒரு லூகா மாட்ரிச், காமவிங்கா, வால்வர்டே. வால்வர்டேலாம் எப்படி ஆடுறான் பாருங்க. உசுர குடுத்து அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கான். நான் சரியான பிளேயர். லங்ஸா என்னடா உனக்கு இருக்கு டேய், மூச்சு இறக்கியோ இறக்கியாதா, காலா என்னடா இது தெரியும், அந்த மாதிரி அந்த மாதிரிதான் இருக்கு. பால் ரன்னருங்க அவன் வால்வர்டே. நல்ல நல்ல பிளேயரு. அவன் பண்றது வந்து உங்களுக்கு ஸ்டாட்ஸ் வைஸா பெருசா தெரியாது உங்களுக்கு டீம்ல. வால்வர்டேடா அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா அவன் பண்றது ரொம்ப டீமுக்கு ரொம்ப ரொம்ப வேல்யூபிள் பிளேயர். ஆமா, டீமுக்கு ரொம்ப ரொம்ப வேல்யூபிள் பிளேயர். டீமுக்கு அசெட் அவன் ஆக்சுவலா நல்ல அசெட். ஆமா, இல்லாட்டி டோனி குரூஸ் மாதிரியான ஆள் கிட்ட எல்லாம் பாராட்டு வாங்க முடியாது. நீங்க போய் டோனி குரூஸ் என்னோட 8ஆம் நம்பர் வந்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போறான். இன்னைக்கு வந்து ஆமா. எது கொடுக்குறான் அதான், ஆல்வர்டிட்ட அதான். குட் டிசர்வ். ரெகக்னைஸ் குட் நட் அப்படின்ற மாரி. சோ இத பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. என்னன்னா அவங்களால அத பண்ண முடியும். ஏன்னா இதே ரியல் மேட்ரிட் வந்து டவுன்ல இருந்தாங்க. செமி ஃபைனல்ல. இப்ப டோர்ட்மண்ட் இருந்த சிச்சுவேஷன்ல தான் ரியல் மேட்ரிட் இருந்தாங்க. பாயர்ன் மியூனிச் கூட. ஆனா அந்த டைம்ல வந்து அவங்களுக்கு வந்து எப்படி சொல்றது? அது என்னமோ அந்த டீம்ல ஏதோ ஒண்ணு இருக்குதுங்க. அவ்வளதான். வேற என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு. இல்ல அவங்க இல்ல நான் கோச் அத என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த மாரி. நீங்க இந்த பிளேயர்ஸ் சொன்னீங்கல்ல, பிளேயர்ஸோட குவாலிட்டின்னு சொன்னீங்கல்ல. ஆக்சுவலா பிளேயர்ஸோட குவாலிட்டி நான் பாக்குறத விட நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து கோச் அந்த மேனேஜரோட குவாலிட்டி தான் பிரைட்டரா தெரியுதுன்னு நினைக்கிறேன். சால்ட் மாரி. நமக்கு தெரியலனாலும் அதுதான் வந்து பேசுதுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா. அந்த கோச் குடுக்குற மென்டாலிட்டி, கோச்சா அந்த மேனேஜரா வந்து குடுக்குறான்ல, ஆஃப் த கிரீஸ்ல உட்காந்துட்டு அவன் பேசுறான்ல, அவன் குடுக்குறான்ல, இப்படிதான்டா ஆடணும். அதே மாதிரி ஆஃப் முடிச்ச உடனே உள்ள போய் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல போய் பேசி வெளியே கூப்பிட்டு வரான்ல, அதுலதான் ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். அதுலதான் ஆக்சுவலா இருக்கு. நீங்க இந்த மென்டாலிட்டி இப்ப நீங்க எடுத்துக்கங்க, இதுல எடுத்துக்கங்க. இதுல குவாலிட்டியான பிளேயர்ஸ் இல்லையா? இப்ப குரூப் மாதிரியான ஒரு பிளேயர் இருக்கான். அதுக்கப்புறம் ராய்ஸ் இருக்கான். எக்கச்சக்க பிளேயர் இதுல சூப்பரா ஆடுறாங்க. இப்ப சான்சோலாம் இன்னைக்கு ஆடுற பிளேயர் சூப்பரான பிளேயரா தான் இருக்கு. ஏன் குறை சொல்ற முடியும்? அடியமி மிஸ்டேக் பண்ணாலும் நல்ல பிளேயர் தான். நல்லா இருக்காங்க. ஆனா அதெல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு மென்டாலிட்டி, டீம் மென்டாலிட்டி ஒண்ணு கொடுக்குதுல்ல. அதுல வந்து ரியல் மெட்ரிட் கூட போகும்போது வீக் ஆகுதுன்னா, அப்ப ரியல் மெட்ரிட்டோட மென்டாலிட்டி எங்க இருந்து வரும்? அது கோச் இல்லாம வேற யார்ட்ட இருந்து வர முடியும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இப்போ எனக்கு அங்கதான் ஆன்சிலோட்டி மேல நான் அதான் பிரிவியூலயும் சொல்லியிருந்தேன். எனக்கு பயமே இந்த ஆள் தாங்க. இந்த கரெக்ட் போய் செத்து தொலைஞ்சாதான் இந்த மேட்ச் ஜெயிப்பானுங்கிற மாதிரி நினைச்சேன் நான். அதே மாதிரிதான் நடந்துச்சு. வேற லெவல். எனக்கு தெரிஞ்ச ஆன்சிலோட்டி மேல பெரிய மரியாதை இருக்கு. ஆமாமா. ஆன்செலோட்டி வந்து சீ சீரியஸா நல்ல ஆ பிளேயர் மேனேஜர். நல்ல பிளேயர் மேனேஜர் உங்களுக்கு. இந்த டாக்டிக்ஸ், அந்த டாக்டிக்ஸ் அப்படி இப்படின்னு உங்களுக்கு டாக்டிக்ஸா பெருசா இது பெரிய இது இல்லனாலும் பிளேயர் மேனேஜரு. அண்ட் அந்த ரியல் ம். மேட்ரிட் கிளப்போட கல்ச்சர். அந்த கிளப்போட கல்ச்சரு, அந்த கிளப்போட பிலாசபி எல்லாமே அவங்க வந்து ம். வின் மென்டாலிட்டி தான். அந்த ஆல்ஃபா மேல்ன்னு சுத்திக்கிட்டு இருப்பானுங்க சில பேரு. அந்த மாரி ஆல்ஃபா டீம் அது. ஆல்ஃபா டீம் மாரி அவனுங்க அது. தாங்க ஃபுட்பால் ஆண்டை. ஆமா. ஃபுட்பால் ஆண்டை. ஃபுட்பால் ஆண்ட பரம்பரை. ஸோ அதான் ஃபுட்பால் ராயல்டி எல்லாமே அது வந்து ப்ரூவன் ஒன்ஸ் அகைன் 15வது 15வது சாம்பியன்ஸ் லீக் டைட்டில். இது கதை வருத்தப்பட்டாலும் கஷ்டப்பட்டாலும் அதான் உண்மையாயிருச்சு கடைசி. நான்லாம் ரொம்ப ஆசைப்பட்டேன். கவர்மெண்ட் ஏதோ ஒரு சம்பவம் பண்ணி கொஞ்சம் முன்னே அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாக்குற வரைக்கும் கூட எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு ஓரளவு நம்பிக்கை இருந்துச்சு. நான் செகண்ட் ஹாஃப்ல தான் மேன் இன்னைக்கு ஆடணும் அப்படின்னு இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல தான் படுத்துட்டான். அதே மாரி இன்னொரு இன்னொரு விஷயம் என்னன்னா, கடந்த 6, 7 சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல்ஸ்ல சாம்பியன்ஸ் லீக் 6, 7 வருஷமா கடந்த 6, 7 வருஷமா 2021 ஃபைனல்ஸ்ல மட்டும் தான் ஆ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து கோல் போட்டுருக்காங்க ஒரு டீம். அது யாருன்னா, செல்சி வந்து வின் பண்ணுவாங்க. 2021 சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல் மேன் சிட்டி கூட. அதுல காய் ஹேவர்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் ம், கோல் ம், போட்டுருக்கான். ம், அது மட்டும் தான் ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் கோலு. காய் ம், ஹேவர்ட்ஸ் போட்டது ம். மட்டும் தான். மத்த எல்லா கோலுமே, எல்லா ஸ்கோரிங்ஸுமே வந்து செகண்ட் ஹால்ஃப்ல தான் வந்திருக்கு. சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல பொறுத்தவரைக்கும். ஸோ இந்த ஃபைனலும் அதே மாரி தான் போயிருந்தது. அதுக்கு தான் நான் அதே சொன்னேன். மாதிரி அடியேன் சான்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான சான்ஸ மிஸ் பண்ணிட்டான் அவன். மேபி நம்ம இன்னைக்கு வேற மாரி எனக்கு கிட்டத்தட்ட பேசிட்டு ஒரு இது கிரியேட் பண்ணிருக்கலாம். இல்ல ஆக்சுவலா மிஸ்டேக் பண்ற பிளேயரா இருந்தாலும் இல்ல மிஸ்டேக் அந்த மேட்ச்ல நிறைய பண்ணியிருந்தாலோ கூட இவன் தானே இவன் பண்றவன் தானேன்ற மாதிரி ஆயிரும். எல்லாம் ஒரு ஆளா அவன் பண்றவன் தானே தானே பூஜை அதிசயமான் இருக்கும். நல்லா தான் ஆடிட்டு இருந்தான் அது வரைக்குமே. அதே மாதிரி அந்த கேமுமே வந்து அதுக்கு முன்னாடி சரி பின்னாடி சரி நல்லா ஆடினான். ஃபுல் குரூக் அந்த போஸ்ட் தட்டுற பால் கூட அவன் தான் தூக்கி கொடுப்பான்னு நினைக்கிறேன். பாஸ் தட்டுவான்னு நினைக்கிறேன். ஆமா. அவன் தான் அசிஸ்ட் பண்ணி கொடுப்பான்னு நினைக்கிறேன். அந்த இது அவன் போஸ்ட் தான் தட்டுறது. அசிஸ்ட். நல்ல அசிஸ்ட் ஆக்சுவலா. எல்லாமே அதே லெஃப்ட்ல மாதிரி ஒரு ஹெட் ஒண்ணு கிடைக்கும். ம். ஹெட் ஒண்ணு கிடைக்கும் ஃபுல் குரூக்.
ஃபுல்குருக்கு சான்ஸே இல்ல அந்த ஹெட். அந்த உடம்ப தூக்கிட்டு அவன் பறந்து அந்த ஹெட்டிங் பண்ணதெல்லாம் என்னால என்னடா அந்த பண்றான் அவன் ரிஃப்ளெக்ஸ அந்த மாரி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? சூப்பரா அந்த பண்ணான் ஹெட். ரிஃப்ளெக்ஸு டக்குன்னு அப்படியே அந்த ரிஃப்ளெக்ஸு. மரணங்க அது. நல்ல சேவ் அது ஆக்சுவலா. சரியா ஆமா. நல்ல சேவ். ஆ. கோல் மட்டும் ஆயிருந்துச்சுன்னா சான்ஸே இல்ல. செம்ம கோலு. ஆங்கிள் ஒர்க் ஆகல உங்களுக்கு பட் சரியா. ஆமா. அது கரெக்ட்டா மாட்டிருந்துச்சுன்னா, உங்களுக்கு அந்த இது பண்ணலாம். ஆனா ஸ்டில் உங்களுக்கு அந்த இதுல அந்த பவர் ஜெனரேட் பண்றதும் கொஞ்சம் பெரிய விஷயம் தான். அதுக்கு அடுத்து பெல்லிங்கம். பெல்லிங்கம் வந்து ஏதேதோ ட்ரை பண்ணாரு. லண்டன் வெம்பிளே ஸ்டேடியம்னால. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லலாம் உருண்டாரு, பெரண்டாரு, எந்திரிச்சாரு. ஆனா செகண்ட் ஹாஃப்ல வந்து அந்த பால் கிடைச்சதுக்கு அப்புறம் குடுத்தான் பார்த்தீங்களா? ஒரு நல்ல டர்னிங் பாயிண்ட் ஆக்சுவலா. அதுதான் அந்த குவாலிட்டி. ஜஸ்ட் உங்களுக்கு அந்த குவாலிட்டி ஆஃப் பிளேயர்ஸ் அந்த பிளேயர்ஸ் இருந்தாங்கன்னா, அந்த குவாலிட்டி மூவ்மெண்ட்ஸ் வந்து 1 புரொடியூஸ் பண்ணாலே போதும். அந்த ஒரு குவாலிட்டி மூவ்மெண்ட் ஒரு கோல் ஆயிடுச்சு பாருங்க. உங்களுக்கு. ம். ஜஸ்ட் அதேதான். அந்த சின்ன ஒரு அவேர்னஸ் பாஸ் பண்ணலாம் அப்படின்னு. பட் அத தாண்டி பெல்லிங்ஹாம் அந்த அசிஸ்ட்ட தாண்டி பெல்லிங்ஹாம் வந்து ஒண்ணும் பெருசா ஆ பெர்ஃபார்ம் பண்ணல. பண்ணல. ரியல் மேட்ரிட் டீமாவேமே ஹோலா பார்த்தாலுமே, அவங்க பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து பெருசா ஒண்ணும் நின்னு பேசுவோம் அந்த மாரிலாம் இல்ல. செகண்ட் ஹாஃப்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப பிலோ அவரேஜான பெர்ஃபார்மன்ஸ் தான். ஓவராலா அவங்க போட்ட 2 கோலுமே நல்ல ஒரு இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூஷன்ஸ். 2வது கோல் பெல்லிங்ஹாமும் சரி, முதல் கோலு. மோர் தேன் தட் இத நான் சொன்னா ரியல் மேட்ரிட்க்கு கிரெடிட் குடுக்காத மாரி இருக்கும். அப்படி இல்ல. ரியல் மேட்ரிட் வின் பண்ணவங்களுக்கு தான் கிரெடிட். ஆனா டோர்ட்மண்ட் தோத்துட்டாங்கன்னு சொல்லுவேன் நானு. ரியல் மேட்ரிட் ஜெயிச்சுட்டாங்கன்னு சொல்றத விட, இந்த மேட்ச. உண்ம அதுதான் உண்ம அதான். ஆயிருச்சு. உண்ம அதுதான். அதுதான் எனக்கு வவுத்தரிச்சலா இருந்துச்சு. ஏன்டா ஒரு கோல் போட்டோனே நீங்க புரியுது எனக்கு. இதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாதுன்ற ஒரு இது இருக்கு. ஆனா நீங்க ட்ரை பண்ணக்கூடிய கேப்பபிள் உள்ள ஆள் தான். ட்ரை பண்ணிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. போடுற போடல 2வது விஷயம். ட்ரை பண்ணாங்க. இப்படி ஏன் பயப்படுற? அப்பவும் ட்ரை பண்ணி ஒரு கோல் இல்ல போச்சுல்ல. அது ஆஃப் சைடு சொல்ட்டாங்க. இல்ல அந்த ட்ரை பண்ணது கூட நான் எப்படி பார்க்குறேன்னா, ரியல் மேட்ரிட் இதுக்கு மேல நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது விடு அப்படின்ற மாரி ஆனதுக்கப்புறம் தான் அந்த இதுவுமே போச்சு. நீங்க கரெக்ட். நெனச்சிருந்தானா அவன் கட்ட போட்டிருந்தானா கட்ட போட்டுருந்திருப்பான். ரொம்பலாம் ஆமா. அவனும் விட்டுட்டான். இதுக்கு இல்ல மேல ஒண்ணும் பிரச்சனை முன்னாடியே இல்ல பார்த்துக்கலாம். தெரிஞ்சிருக்கும்ல போட்டு அவங்களுக்கு. குடு இது அப்படின்ட்டான். ஆஃப் சைட் ட்ராப் பண்ணு முன்னாடியே ஆஃப் சைடுன்னு கணிச்சிருப்பாங்க. ஆமா. அவன் இறங்கிட்டான். பிளேயர் இறங்கிட்டான். கரெக்ட். ஆக்சுவலா ஃபுல் குறுக்கு என்ன நெனச்சான், பாடி பார்ட் லைட்டா நம்ம கிட்ட தான் இருக்கும்னு நெனச்சிருந்திருக்கான். இவன் நல்லா பார்க்கக்கூடிய பிளேயர் தான். ம். பட் ஆனா அதனால அவன் சொன்னான். கோல் போட்டோனே கிடையாது கிடையாதுன்ட்டு ஓடிருந்தான். அது ஆஃப் சைடு தான். அது மறுக்க முடியாது. ஆஃப் சைடு. நல்ல ஆஃப் சைடு. போட்ட உடனே தெரியுது அது ஆஃப் சைடா தான் இருக்கும்னா. இவ்வளவு அசால்ட்டா இவனுங்க இறங்கி வரானுங்க. அப்ப எப்படி ஆஃப் சைடா இல்லாம இருக்குமான்னு தோணுச்சு. அப்புறம் வச்சு பார்க்கல ரீப்ளே போடும்போது தெரிஞ்சுச்சு நல்லாவே. ஓகே ஆஃப் சைடு. அதான் நான் முன்னாடியே சொன்ன மாரி தான். இந்த மாரி தப்புலாம் சாம்பியன்ஸ் லீக்ல நடக்காது மக்களே. பிரீமியர் லீக்ல மட்டும் தான் நடக்கும். இந்த மாரி ரெஃப் கோளாறுலாம். சாம்பியன்ஸ் லீக் ரெஃப் வந்து பிரீமியர் லீக் ரெஃப் மாரி மக்கு சாம்பிராணிங்க கிடையாது. அவ்வளதான். அவங்க வந்து தெளிவா தான் பார்ப்பாங்க. அதுவும் செமி ஆட்டோமேட்டட் ஆஃப் சைடு வேற இருக்கு நமக்கு. ஸோ, அதுலலாம் எந்த கான்ட்ரோவர்சியுமே இல்ல. இந்த ரியல் மேட்ரிட் பாயர்ன் மியூனிச் மேட்ச்ல நடந்த மாரி. பட் அதான் என்ன சொல்றது? எந்த சான்ஸுமே அவங்க செகண்ட் ஹாஃப்ல கிரியேட் பண்ணாம, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கிடைச்ச சான்ஸையும் கோட்ட விட்டு, இப்படி இப்படி ஆயிப்போச்சு அவங்களுக்கு. டோர்ட்மண்ட். டோனி கிராஸ் வந்து ஒரு இது பண்ணும். ஒரு ஃப்ரீ கிக் ஒண்ணு அடிப்பான். சான்ஸே இல்ல. செம்ம ஃப்ரீ கிக் அது. போயிருக்கும். நான் ஏன் கோலிய வந்து இவ்வளவு பாராட்டுனேன்னா, கோப்பைய வந்து இவ்வளவு பாராட்டுனேன்னா, அந்த ஃப்ரீ கிக்க அவன் தடுத்திருப்பான். பக்கா 2 இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூஷன். 2 ஃப்ரீ கிக் டோனி குரூஸ் அந்த 2 மாரி. 1 வந்து நீங்க சொன்னது ஆல்மோஸ்ட் போயிருக்கும். அத வந்து கோல் கீப்பர் ஒரு ஒரு கார்னர் சேவு கார்னர்ல வந்து கரெக்ட்டா வரும் கார்னருக்கு. ஒண்ணும் பண்ண முடியாது. தடுத்துருவான் அத. நல்லா ஆக்ரோபாட்டிக் சேவ் அது. தடுத்திருப்பான். அது சேவு. 2வது கோலும் நல்ல சேவு. ஆனா டோனி குரூஸ் டோனி குரூஸ பார்த்து நெறைய கத்துக்கணும்னு நெனைக்கிறேன் நானு. இன்னைக்கு இருக்கிற இன்னைக்கு இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம். பிளேயர்ஸும் ஜெனரேஷன். சரி, ஆ ஆ டீம் மேனேஜர்ஸ் கூட வந்து சில பேருக்கு வந்து டோனி குரூஸ பார்த்து கொஞ்சம் கத்துக்கணும்னு நான் சொல்லுவேன். எதுக்குன்னா, ஃப்ரீ கிக்லேருந்து கோல் வரதே ரொம்ப கம்மியாயிடுச்சு இப்பல்லாம். ம். நம்ம பார்த்தோம்னா, முன்னாடிலாம் வந்து டைரக்ட்டா அடிக்கிறது நான் சொல்றது. இப்போ ஃப்ரீ கிக்லேருந்து கொஞ்சம் வித்தியாசமா ப்ளே பண்ணிலாம் கன்வெர்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரொனால்டோ ஃபேன்ஸ கொஞ்சம் கிஜி முஜி பண்ணிக்கலாமா? அதுதான் ஏன்னா ரொனால்டோ ஃபேன் ரொனால்டோ இல்ல. அதனால ஃப்ரீ கிக் கம்மியாயிருச்சு. ரொனால்டோ இல்ல. அதனால ஃப்ரீ கிக் கம்மியாயிருச்சு. இல்லாட்டினா ஃப்ரீ கிக் வந்துரும். அப்படின்னு இல்ல. ரொனால்டோ கண்டிப்பா ரொனால்டோ வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃப்ரீ கிக் டேக்கர்ஸ் தான். பட் நான் சொல்றது ரொனால்டோ மட்டுமே இல்ல. எ நெறைய பேரு. ஆ இப்போ ஒரு டோனி குரூஸ்மே எடுத்துக்கோங்க. ம். அதே மாரி ஆர்சனல் டீம்ல வந்து சாந்தி கசோர்லான்னு ஒரு பிளேயர் இருந்தாரு. அவர் வந்து 2 ஃபுட் ம். ரைட் 2 ஃபுட்டாலயுமே அவரால அடிக்க முடியும்.
அதே மாரி இப்போ ஒரு இங்கிலாந்து டீம்ல டேவிட் பெக்காம், நம்ம ராபர்டோ ம். கார்லோஸ், ரொனால்டினோ, மெஸ்ஸி எத்தனையோ பேர் இருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து நமக்கு தெரியும். நம்ம ஃப்ரீ கிக்ல இருந்து எத்தனையோ கோல்ஸ் வந்து இவங்கலாம் கோல் மேல். கன்வெர்ட் ஜால்டான். ஜிலாட்டானு எல்லாம் கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க, உங்களுக்கு ஃப்ரீ கிக்ஸ்ல வந்து டைரக்ட்டா ஷாட் எடுத்து நம்ம கோல் கன்வெர்ட் பண்ணலாம் அப்டின்ற மாரி அந்த அந்த ஏரியாக்குள்ளேயே மாட்டேன்றானுங்க. அது ஏன்னே எனக்கு புரிய மாட்டேங்குது. சும்மா வந்து வேற ஒரு ம். ஏதோ நான் டாக்டிக்ஸ் பண்ணி வொர்க் அவுட் பண்றேன். அதுக்கு வந்து செப்பரேட்டா கோச்ச கூட்டின்னு வந்து செட் பீஸ் டாக்டிக்ஸ் இந்த இந்த மேட்ச பொறுத்தவரைக்கும் இதான் செட் பீஸ் டாக்டிக்ஸ் அப்டின்லாம் ஓகே அதெல்லாம் போலாம். ம். பட் இண்டிவிஜுவல் பிளேயரோட எபிலிட்டி வந்து அஃபெக்ட் பண்ற மாரி இது பண்ற மாரி இருக்கு. அஃபெக்ட் ஆச்சு, அஃபெக்ட் ஆச்சு. குடுக்குற மாரி இருக்கு அப்படியே எபிலிட்டீஸ. இத இதுக்கு வந்து முன்னாடி இந்த புலம்பல் வந்து வேற மாரி வந்துச்சு. அதுல எனக்கு கொஞ்சம் உடன்பாடு இல்ல. இதுக்கு முன்னாடி புலம்பல் எப்படி இருந்துச்சுன்னா, ஸ்கில் கம்மியாயிடுச்சு. அவன் வந்து ட்ரிபிளிங் பண்றதையோ, இல்ல கிரவுண்டுக்குள்ள வந்து அந்த சர்க்கஸ் பண்றதே கம்மி பண்ணிட்டான்ற மாரி இருந்துச்சு. எனக்கு அப்ப தோணுச்சு என்னன்னா, கேம் ஆடுறவனுக்கு வந்து சர்க்கஸ் முக்கியம் இல்ல, கேம் தான் முக்கியம்னு இருந்துச்சு. ஆனா, எஸ்பெஷலி இந்த ஃப்ரீ கிக் மேட்டருக்கு சொல்லும்போது வந்து இத நான் டோட்டலா உடன்படுறேன். ஏன்னா, ஆமா. ஃப்ரீ கிக் கம்ப்ளீட்லி வந்து உங்களோட இண்டிவிஜுவல் எபிலிட்டிய வந்து பயங்கரமா எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். எக்ஸ்பிரஸ் பண்ணணும். அண்ட் அடிச்சேன்னா டீமுக்கு கோல் சொர்ருன்னு கார்னர்ல சொருவணும். சொருவுனேன்னா எப்படி இருக்கும்னு பாரு. அதுதான் அண்ட் டீமுக்கு கோல் கிடைக்கும் உங்களுக்கு. நல்ல கோல் ஸ்கோரிங் ஆப்பர்ச்சுனிட்டி அது. ஆமா, சோ அத வந்து ஆமா. ஏன் டைரக்ட்டா ஷாட் எடுக்க அதையே மிஸ் மாட்டேன்றாங்க? பண்ணணும். டிஃபென்ஸ சர்ப்ரைஸ் பண்ணணுங்க. உங்களுக்கு அப்பப்போ வந்து டிஃபென்ஸ சர்ப்ரைஸ் பண்ணணும். அவுட் சைட் ஆஃப் த பாக்ஸ் ஷாட் எடுக்கிறதெல்லாம் கம்மி ஆயிடுச்சு ரொம்ப இன்னைக்கு. ஃபுட்பால் கேம்ல. இந்த டாக்டிக்ஸ் எல்லாம் அதிகமானனால. சோ டோனி குரூஸ்லாம் பாருங்க, கோல் 2 ஷாட் எடுத்தான். 2மே கோல் போகல. பட் ஆனா 2மே வந்து கரெக்ட்டா கோலுக்கு ஷாட் எடுத்தான் பாருங்க. அந்த மாரி இன்னைக்கு எத்தன பேர் விளையாடுறாங்க? இன்னைக்கு யூத்ல இருக்கிற பிளேயர்ஸ் நெறைய பேர் விளையாடுறது இல்ல அந்த மாரி. சோ இதெல்லாம் வந்து ம். இதெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டா பெட்டர். நான் பிளேயர்ஸ், கோச்சஸ்லாம் கூட. அப்பப்போ ஒரு சர்ப்ரைஸ். நீங்க கேம்ல எல்லா ஃப்ரீ கிக்குமே அந்த மாரி கோலுக்கு அடிக்கணும்ன்றது இல்ல. ஒரு 4, 5 ஃப்ரீ கிக் வருதா, 1, 2 வந்து ஷாட் எடு டைரக்ட்டா. சர்ப்ரைஸ் பண்ணு கோல் கீப்பர. 1த்துல எவனா சொதப்புனான்னா 1 ஆமா. கோல் போகும்ல அதுல. டோனி குரூஸ் அப்ரிஷியேட் பண்றதுனால கொஞ்சம் நான் டாபிக்ல வந்து டீவியேட் ஆயிட்டேன். பட் அதான். என்ன இருந்தாலும் டோனி குரூஸ் லெஜெண்ட் இல்லையா? இன்னொன்னு வந்து என்னோட பெர்சனல் ஆசைய வந்து நான் சொல்லிக்கிறேன். நான் வந்து என்ன பொறுத்தவரைக்கும் இன்டர்நேஷனல் ஃபுட்பால பொறுத்தவரைக்கும் நான் 2 டீமுக்கு வந்து நான் ஃபேனு. யூரோப்ப பொறுத்தவரைக்கும் நான் ஜெர்மனியோட தீவிரமான ஃபேனு. அதனால வந்து டோனி குரூஸுக்கு இந்த யூரோ வந்து ஒரு எடுக்கணும். ட்ரோஃபியா இருக்கணும். அட் த சேம் டைம் ஜெர்மனி வந்து யூரோ லிஃப்ட் பண்ணணும்னு என்னோட ஆசை. ஸோ பார்ப்போம். டோனி குரூஸ்க்கு இது ஒரு நல்ல யூரோவா அமையட்டும். நீங்க எனக்கு ஹீரோல வந்து பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு டீம் எடுங்க. ஒவ்வொரு டீம் எடுத்து குவாலிட்டியான பிளேயர்ஸ் இல்ல டாப் பிளேயர்ஸ்ன்னு எடுத்து பாருங்க. ஒரு 2, 3 தேரும். ஜெர்மனிக்கு போங்க. ஜெர்மனிய போய் எடுத்து பாருங்க. 15ம் டாப் பிளேயர்ஸா இருக்கு. என்ன பண்ண சொல்றீங்க? இப்படி இருக்கு டீமு. ஸ்குவாட்ல செலக்ட் ஆகாம சில பேர் இருக்காங்க. அவங்களும் டாப் பிளேயர்ஸ் தான். அது அதுக்கு மேல இருக்கு. அதுதான். ஸோ அதான் அதுவும் ஈக்குவலா தான் இருக்கு. பட் டீம்க்கு பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றத பொறுத்து தான் பார்க்கணும். பட் அது வேற டிஸ்கஷனுக்கான டாபிக். 15 டிராஃபி ஜெர்மனி வின் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொன்னாலும், இப்போ இந்த 15 டிராஃபி வின் பண்ண இதுவரைக்கும் ஒரு டீம்ன்றது ரியல் மேட்ரிட் மட்டும் தான். சோ எதனால அந்த டாமினன்ஸ்ன்னு நினைக்கிறீங்க? ரியல் மேட்ரிட் கிட்ட. ஒண்ணு சொல்லியிருக்கீங்க. அவங்களோட ட்ரெடிஷனல், அவங்களோட கல்ச்சர், அவங்களோட பிலாசபி அப்படிதான் இருக்கு. வின் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு இதுல விளையாடுவாங்க. ஒரு ஆல்பா மேல் மென்டாலிட்டில விளையாடுவாங்கன்னு எல்லாமே பேசியிருக்கோம். அத தாண்டி அதோட இப்ப இருக்க பிரசிடென்ட் அண்ட் இப்ப இருக்க கோச் அதுக்கு அடுத்து அவங்க பினான்சியலா எவ்வளவு தூரம் வந்து அதெல்லாம் வந்து கான்ட்ரிபியூட் பண்றதுனால இந்த நிலைமைக்கு வர முடியுது. ஸோ ரியல் மேட்ரிட்ட பொறுத்தவரைக்கும் 2000க்கு அப்புறம் தான் நான் அந்த டீம வந்து எனக்கு தெரியும். ஆ ஸோ நான் ஏர்லி 90ஸ் கிட்டுன்றனால லேட் 2000ஸ்லேருந்து நான் பேசுறேன். அதாவது இந்த மில்லேனியம்ல ரியல் மேட்ரிட் எப்படி இருக்கா? எதனால இது சாத்தியப்பட்டதுன்னு மட்டும் எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. நான் அதான் என் ஃப்ரெண்ட் கிட்ட கூட ஒருத்தன்கிட்ட பேசிட்டு இருந்தேன். இதுக்கு முக்கியமான காரணம் நான் பெரெஸ்ன்னு நெனைக்கிறேன். ஃப்ளோரன்டினா பெரெஸ். இந்த ம். ரியல் மேட்ரிடோட ஓனர். அதாவது ஓனர்னா வந்து ரியல் மேட்ரிடோட சிஇஓ மாரி. உங்களுக்கே தெரியும் ம். மேட்ரிட் வந்து 51% ஃபேன்ஸ் ஓனர்ஷிப். 51% ஓனர்ஷிப் வந்து ம். ம். இருக்கும். 49% வந்து நம்ம இன்வெஸ்டர்ஸ் இவங்கலாம் இருப்பாங்க. அந்த மாரி 51, 49 ரேஷியோ கிளப் தான் ரியல் மேட்ரிட். பார்சிலோனாவும் அதே மாரி தான். ரியல் மேட்ரிட் அதே மாரி தான். பாயர்ன் மியூனிச் இதெல்லாம். ஸோ
பட் ஆனா அந்த ஃப்ளோரண்டினோ பெரஸோடைய விஷன், அவரோட வே ஆஃப் பிசினஸ், அவங்களுக்கு இருக்கிற அந்த ஃபண்ட்ஸ் மெயினா என்னன்னா ஃபண்ட்ஸ் வந்து நெறைய டீம் கிட்ட ஃபண்ட்ஸ் இருக்கு. பார்சிலோனா கிட்டயும் எக்கச்சக்க ஃபண்ட் இருந்தது ஒரு காலத்துல. அவங்களும் அந்த ஃபண்ட வந்து யூஸ் பண்ணி சக்சஸ் ஆனாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மான்செஸ்டர் யுனைட்டடு அவங்களாமும் ஃபண்ட வச்சு சக்சஸ் ஆயிருக்காங்க. ஆனா ரியல் மேட்ரிட்ட பொறுத்தவரைக்கும் என்னன்னா, சூப்பர் ஸ்டார்ஸ வந்து அசெம்பிள் பண்ணக்கூடிய ஒரு பவர் வந்து பெரெஸ்க்கு இருக்கு. உங்களுக்கு எக்ஸாக்ட்லி. அந்த ஏர்லி 2000ஸ்ல வந்து கெலாக்டிகோஸ்ன்னு ஒரு ரியல் மேட்ரிட் நம்ம சின்ன வயசுல இருந்த டீம் உங்களுக்கு ஞாபகம் கெலக்டிகோஸ். கெலக்டிகோஸ். கெலாக்டிகோஸ்ன்றது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸா நீங்க போய் எடுத்து பாருங்களேன். அந்த கெலாக்டிகோஸ் இருந்தப்ப, பெருசா அவங்க ஜெயிச்சது இல்ல. சாம்பியன்ஸ் லீக். ஆனாலுமே அந்த அந்த டீமுக்கு அவ்ளோ பெரிய ஹைப் இருந்தது இல்லையா? அந்த டீம அசெம்பிள் பண்ணது எவ்ளோ பெரிய கஷ்டம். ஒரு காக்கா, அப்புறம் கஷ்டம். நம்ம பெனாமினா, ரொனால்டோ ஃபினாமினா, ஆ கிறிஸ் இவன் நம்ம டேவிட் பெக்காம், ராபர்டோ பெக்காம், கார்லோஸ், ஆ கார்லஸ், இவங்க இந்த மாரி எல்லாருமே இருந்தாங்க அங்க. சூப்பர் ஸ்டார்ஸ்லாம். சோ ஜிடேன். ஜிடானு எல்லாருமே இருந்தாங்க. ஸோ, அதே மாரி தான் உங்களுக்கு அதே தான் அடுத்த ஜெனரேஷன்ல வந்து உங்களுக்கு மறுபடியும் கன்டின்யூ ஆச்சு. ஒரு கிறிஸ்டியானோ ரொனால்டோ, ஆமா. ஒரு மாட்ரிக், ஒரு ராமோஸ். ஒரு ராமோஸ், ஒரு பேல், அப்புறம் நம்ம ஒரு கரீம் பென்செமா, மார்செலோ ம். இவங்கலாம் யாரு? இவங்கலாம் வேர்ல்ட் மார்செலோ. கிளாஸ் பிளேயர்ஸ். அந்தந்த டைம்ல. டோனி குரூஸ் இந்த நான் சொன்ன பேரெல்லாம் நீங்க இன்னைக்கு எப்படி எப் பார்த்தீங்கன்னா, அவங்கவங்க கண்ட்ரில அவங்கவங்க டாப் பிளேயர்ஸ். நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப வந்து பலூன் வாங்குறியா? அப்புறம் எங்கப்பா? இங்க தான போற போயிட்டு வா அப்படின்னு மாரி இருக்கும். இந்த டைம்ல. ஆமா. இப்ப பாருங்க எம்பாப்பே. போயிட்டாங்க. என்னங்க இது? இப்பவே எடுத்துக்கோங்க. அதான் சொல்ல வந்தேன் நான். அதுக்கு தான் அந்த கொஸ்டினே நான் கேட்டேன். ஆக்சுவலா அந்த கொஸ்டின் நான் அதுக்கு தான் கேட்டேன். இப்ப அவங்க வாங்கிட்டாங்க. இதுக்கப்புறம் அந்த டீம் எப்படி சமாளிக்கிறது? டிஃபெண்டர் அதுதான் யார்? டிஃபென்ஸ் யார்? எப்படி பண்றது? நீங்க அந்த ரீல் பார்த்திருப்பீங்கல்ல. இதுல ப என்ன படம் அது? வுல்ஃப் ஆஃப் த வால் ஸ்ட்ரீட்ல வந்து எதிர்பாராத விதமா அவங்களோட ஸ்டாக் வந்து மேல போனவுனே சொல்லுவான்ல. அந்த ஒரு ஹோலி எஃப் அப்டின்ட்டு. அது மாரி இப்போ உங்களுக்கு எம்பாப்பே, வினிசியஸ் ஜூனியர், ஆ ஜூனியர். அப்புறம் வச்சிருக்கா. இல்லைங்க. ரோட்ரிகோ. ரோட்ரிகோ, அப்புறம் என்ரிக் அந்த பிரேசிலியன் வொண்டர் கிட் 17 என்ரிக். வயசு. என்ரிக். இவனுங்கலாம் அடுத்த 10 வருஷத்துக்கு செட்டுங்க. இவனுங்க வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர்ஸ வாங்குனது மட்டும் கிடையாது. எந்த வயசுல வாங்கி போட்டுருக்கானுங்க பாருங்களேன், இவனுங்கள. அதேதான், அதேதான். அடுத்த அடுத்த இன்னொரு 10 10 வருஷத்துக்கு வருஷத்துக்கு இவனுங்க தான் ஒர்த்தா டான். இருப்பான். எல்லாருமே. அடுத்த 10 வருஷத்துக்கு. இப்ப எப்படி இந்த டீம்ம எப்படி சமாளிக்க போறானுங்க? கேலக்டிகோஸ விட நல்ல இன்வெஸ்ட்மென்ட். ஆமா. கேலக்டிகோஸ விட நல்ல இன்வெஸ்ட்மென்ட்டா பார்த்தோம்னா. இவனுங்கலாம் வச்சு நல்லா தேத்தலாம். ஆமா. ஓசுலோ, அப்புறம் வந்து கு அர்டா குல்லரா ஒருத்தன் இருக்கிறான். ஆமா. ஒரு ஆர்டா குட்டி பையன். குலர். அவனும் வொண்டர் பாய். சச்ச ஜிம் அவன்லாம். ஆ. அதான் என்னவா ஆடுறான் அவன்லாம். சோ வொண்டர் கிட் எல்லாமே இது மாரி ரியல் மேட்ரிட் கலந்து போயிட்டானுங்கன்னா, இந்த டீம்ம வந்து என்ன பண்றது? எப்படி சமாளிக்கிறது? என்னன்னு யாருக்குமே புரியல. அவ்வளதான். பேசாம ரியல் மேட்ரிட்ட வந்து நீ காம்படிஷனே இல்லப்பா. நீ ஒதுங்கிக்க அப்டின்ட்டு மத்த டீம்ஸ்க்குள்ள சண்ட போட்டுக்க வேண்டியது. அண்ணன் அண்ணன் போஸ்ட் வச்சுக்கோ போ. அவ்வளதான். ஆனா அதானே எதிர்பார்த்த? பாப்போம். வச்சுக்கோ இப்போ போஸ்ட் அடுத்த அப்படின்னு. வருஷம் சாம்பியன்ஸ் லீக் ஃபார்மேட் மாறுதுல்ல. இந்த சாம்பியன்ஸ் லீக் ஃபார்மேட் மாறுறதுல வந்து ரியல் மேட்ரிட்க்கு எதனா ரியலான ஒரு எஃபெக்ட் இருக்கான்னு பாப்போம். அப்டி இருக்கிற மாரி எனக்கு ஒண்ணும் தோணல. இல்ல சாம்பியன்ஸ் லீக் மட்டும் இல்ல. நீங்க ஓகே நம்ம பேசுறோம். ரியல் மேட்ரிடோட இத பேசுறோம். பட் ஆனா ஃபுட்பால் அஸ் எ கேம் வந்து உங்களுக்கு வந்து அப்படியெல்லாம் ஈஸியா அந்த டீம் டாமினன்ஸ் பண்ணி அவன் தான் ஜெயிப்பான் அப்படின்னு சொல்லணும். இப்ப ஜெர்மனி சொன்னோம். ஜெர்மனி சொன்னா யூரோப் கப் அதுதான் அடிச்சிரும்னு சொல்லி நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. முடியாது. என்ன வேணாலும் நடக்கலாம். நீங்க ஆ ஏங்க இங்கிலாந்துக்கும் பயங்கரமான டீம் இருக்குது. இதெல்லாம் வந்து அப்டி பார்த்தா இங்கிலாந்து தான் இருக்கு. ஃபேவரைட்ஸ். யூரோ அடிக்கிறதுக்கு இப்ப. ஆமா, பட் நீங்க ஆமா. இங்கிலாந்து போய் யூரோ அடிப்பாங்களா? அப்டின்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. ம். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கரெக்ட். சோ அதனால வந்து கேம் அப்படி கேம். இப்ப லலிகாலே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களோட காம்படிஷன் பார்கா. பார்சால வந்து ஹன்சி ஃபிளிக் இறக்கியிருக்காங்க மேனேஜரா. சோ நீங்க எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கலாம். அதுல பிளேயர் குவாலிட்டியா இருக்காங்கன்றத தாண்டி நீங்க கண்டிப்பா குவாலிட்டியான பிளேயர்ஸ் அங்கேயே இருக்காங்க இல்லன்னு இல்ல. பட் ஆனா நீங்க நல்லாவே எதிர்பார்க்கலாம். என்சிபில இருந்து ஏதாவது ஒரு எஃபெக்ட் இருக்கும், ஒரு மாற்றம் இருக்கும். எதிர்பார்க்கலாம். ஆனா கரெக்ட்டு. அது தப்பு ஆனா தான்.
இப்ப பிரீமியர் லீக்குக்கும், லா லிகா, புண்டஸ் லீகாக்குலாம் என்ன டிஃபரன்ஸ்ன்னு நான் மெயினா பார்க்குறேன்னா, பிரீமியர் லீக் கிளப்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு பிரீமியர் லீக் ஜெயிக்கிறத, சாம்பியன்ஸ் லீக் ஜெயிக்கிறதோட ஆல்மோஸ்ட் ஈக்குவலா வந்து ஒப்பிடுறாங்க 2த்தையும். புரியுதா? அந்த பிரீமியர் லீக் ட்ரோஃபிக்கான வெயிட்டேஜ் வந்து ஈக்குவலா குடுக்குறாங்க. சாம்பியன்ஸ் லீக் ஆல்மோஸ்ட். கிளப்போட மென்டாலிட்டியும் அப்படிதான் இருக்கு. கிளப் ஃபேன்ஸோட எதிர்பார்ப்பும் அப்படிதான் இருக்கு. பட் லா லிகாவ பொறுத்தவரைக்கும் அன்பார்ச்சுனேட்லி உங்களுக்கு நீங்க லா லிகா லீக் டைட்டில் அடிக்கணும்ன்றது வந்து எக்ஸ்பெக்டட் ஆஃப் யூ. இஃப் யூ ஆர் ரியல் மேட்ரிட் ஆர் பார்சிலோனா. நீங்க அத அடிச்சே ஆகணும். பட் அவங்க மோஸ்ட்லி அவங்க எஃபெக்ட் வந்து சாம்பியன்ஸ் லீக் அடிக்கிறது தான் இருக்கு. எக்ஸாக்ட்லி. போன சீசன் கூட மட்டும் இல்ல. ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் அப்படிதான் இருக்கு. பிரான்ஸ், இட்டாலி, இத்தாலி, பண்டஸ் லீகா நீங்க சொன்ன மாரி எல்லாத்துக்குமே அப்படிதான் இருக்கு. பிரீமியர் லீக தவிர மத்த எல்லா லீக் டீம்ஸ்க்குமே வந்து காமன் சென்டிமென்ட்டா அதான் இருக்கு. சோ, அவங்க வந்து சாம்பியன்ஸ் லீக் அடிக்கிறது தான் பெருசா பார்க்குறாங்க. பார்சிலோனா போன வருஷம் லீக் அடிச்சாங்க. லா லிகா. நம்ம ம். ஜாவியோட டீம் வந்து லீக் அடிச்சாங்க. எட் இட் வாஸ் சீன் ஆஸ் ஒன் ஆமா. ஆஃப் த வொர்ஸ்ட் சீசன்ஸ். இந்த சீசன் அளவுக்கு எஸ். இல்லனாலும், போன சீசனும் ஹெவி பேக்லாஷ் இருந்துச்சு. ஃபேன்ஸ் கிட்ட மோஸ்ட். இருந்து. சாம்பியன்ஸ் லீக்ல வந்து தே வெரன்ட் ஏபிள் டூ சக்சீட் இன் சாம்பியன்ஸ் லீக் அப்படின்றதுனால. சோ, அதான் இந்த அ தெ தெரியல. சோ ரியல் மேட்ரிட் பார்சிலோனா ஹான்சி ஃபிளிக் வந்து கொண்டு வந்தது. இப்ப ஃபேன்ஸோட ஹெவி எக்ஸ்பெக்டேஷன் வந்து என்ன பொறுத்தவரைக்கும் சாம்பியன்ஸ் லீக் அடிக்கிறது தான். பட் ஒரு ஃபேனா நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு ஆமா. என்ன இருக்குன்னு? பே பேசணும்னு ஃபேனா இருந்து சொன்னாலும் அதான். சாம்பியன்ஸ் லீக் தான் மெயின். லலிகாங்கிறது உங்களுக்கு வந்து அவங்களோட அவங்களோட ஓன் லீக் இல்லையா? அதனால வந்து அடிக்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் தான். என்னதான் இருந்தாலும் அல்டிமேட் எய்மா ஃபேன்ஸ் பார்க்கிறதும், டீம் பார்க்கிறதும், எல்லாரும் பார்க்கிறதும். அவுட் சைடா ஸ்பெயின தாண்டி வெளிய இருக்க மத்த ஃபேன்ஸுமே பார்க்கிறது எல்லாமே அதுதான். சாம்பியன்ஸ் லீக் அடி. அதுல ஒரு முக்கியமான பெர்ஃபார்மன்ஸ் குடு அப்படிங்கிறது தான். குறிப்பா அதுல போய் ரியல் மேட்ரிட் எல்லாம் போய் தோத்துறக்கூடாது. சாம்பியன்ஸ் லீக்லாம் போய் எல் கிளாசிக்கோ எங்க ஆடுனாலும் சரி, அங்க ஆடுனாலும் சரி. தோக்கக்கூடாது. இப்ப ஒரு ஹார்ட் கோர் ஃபேன்ட்ட கேட்டீங்கன்னா, அந்த பதில் வரும்னு நெனைக்கிறேன் நானு. நீ சூப்பர் கப் அடி, லலிகா அடி, சாம்பியன்ஸ் லீக் அடி, என்ன வேணா அடி. ஆனா ரியல் மேட்ரிட்ட தோக்கக்கூடாது. அதான் மேட்டரா இருக்கும். அது ஒரு முக்கியமான ஒரு இதா இருக்கு. பார்சிலோனாக்கு. சரி, இன்னொரு கொஸ்டின் கேட்கிறேன். ஆஃப் டாபிக் தான். நீங்க வந்து என்ன ஃபீல் பண்றீங்கன்னு சொல்லுங்க. இப்ப வந்து ஹான்சி ஃபிளிக் உங்களுக்கு மேனேஜரா வந்ததுனால, இப்போ ஒரு பெரிய ரீயூனியன் வந்து அங்க நடந்திருக்கு. லெவன்டோவ்ஸ்கி அண்ட் ஹான்சி ஃபிளிக். சோ பாயர்ன் மியூனிச்ல ஹான்சி ஃபிளிக் மேனேஜரா இருந்தப்ப லெவன்டோவ்ஸ்கி நல்லா ஷைன் பண்ணான். ஒரு ஒன் ஆஃப் த வேர்ல்ட் கிளாஸ் ஸ்ட்ரைக்கரா வந்து அப்போ இருந்தான். சோ இப்போ பார்சிலோனாவுக்கு வந்து மறுபடியும் ஒரு கம்பேக் குடுப்பானா லெவன்டோவ்ஸ்கி ஹான்சி ஃபிளிக் மேனேஜர்ல ஹான்சி ஃபிளிக்கோட கோச்சிங்ல. லெவன்டாஸ்கி பத்தின உங்க எதிர்பார்ப்பு என்ன? போன 2 சீசன் வந்து ரொம்ப சொதப்பல். எஸ் அவன் குடுப்பான்னு தான் நம்புறேன் நானு. ஏன்னா ஹென்சி ஃபிளிக் கிட்ட இருந்து அது வரும்னு நெனைக்கிறேன். லெவன்டோஸ்கி மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. பிராங்கா சொல்லணும். போன 2 சீசன் பார்க்கும்போது. ஆ. அதுக்கப்புறம் வந்து வேர்ல்டு கப் பார்க்கும்போது எனக்கு பெருசா நம்பிக்கை இல்ல. வேர்ல்டு கப்ல பார்த்தா அந்த பெர்ஃபார்மன்ஸ் மேல நம்பிக்கை இல்ல. ஓப்பனா சொல்லணும்னா. ஆனா எனக்கு வந்து ஹன்சி ஃபிளிக் மேல நம்பிக்கை இருக்கு. இவனால எபிலிட்டி பில்ட் பண்ண முடியும். ஸ்டீவர்சன் நான் எப்பயுமே ஒண்ண நம்புறேன். என்னன்னா, பிளேயர் வந்து எவ்வளவு குவாலிட்டியான பிளேயர் கத்தி ஒண்ணுதான். அந்த கத்திய காய்கறி வெட்டுறதுக்கும், குத்துறதுக்கும் உங்க கையில தான் இருக்கு. சத்தி சண்டை போடுறதுக்கும் உங்க கையில தான் இருக்கு. அது மேனேஜர் கையில இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஃபுட்பால பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப முக்கியம். மேனேஜர் வந்து உங்களுக்கு ப்ரீச் பண்ணக்கூடிய அந்த மென்டாலிட்டி. இதுக்காக ஜாவிய நான் குறைச்சு சொல்லல. ஜாவி நல்ல மேனேஜர் தான். ஒண்டர்ஃபுல் பிளேயர். பார்சாவுக்கு ஒரு ஒரு முக்கியமான ஆளு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆளு ஜாவி. ஜாவிய நீங்க விட்டே கொடுக்க முடியாத மாதிரியான ஒரு ஆளு பார்சால உட்கார்ந்துருக்கு. பட் ஆனா ஹன்சி ஃபிளிக் லெவன்டோஸ்கிய எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது பிராயன் முனிஸ்ல இருந்து தெரிஞ்சிருந்திருக்கும். என்சி பிளிக் கிட்ட எப்படி அடாப்ட் ஆகி நம்ம என்ன சைன் பண்ணணும் நம்ம ப்ரூவ் பண்ணி ஆகணும் நம்மள அப்படிங்கிறதுக்கு லெவன்டோஸ்கியும் முன்முனைப்போட வருவான்னு நான் நம்புறேன். அதுதான் எனக்கு அந்த ஹோப் தான் எனக்கு இருக்கு. லெவன்டோஸ்கி மேல இருக்க ஹோப் என்னன்னா குடுப்பான் தன்னை குடுப்பான் இவன் நம்பி கொடுக்கலாம். என்சி பிளிக் கிட்ட நம்ம முழுக்க சொல்றதை கேட்கலாம். தம்பி இப்ப அப்படியே குனிஞ்சு இதுல குதிச்சு சாகு அப்படின்னா செத்துறலாம். இவன் நம்மளை காப்பாத்துவா. இந்த சாவு நமக்கு கரெக்டான சாவா இருக்கும்னு நினைப்பான்னு நம்புறேன் நான். இந்த இல்ல, இல்ல. அடிப்படையில் நம்புறேன் செம்ம நான். பாயிண்ட் நீங்க சொன்னது. ஏன்னா, பார்சிலோனா டீம பொறுத்தவரைக்கும் எல்லாருமே ஜூனியர்ஸ் தான். உங்களுக்கு. சின்ன ஆமா. சின்ன தான். பட் லெவன்டாவ்ஸ்கி ஒரு 2, 3 பேர் தான் இருக்காங்க உங்களுக்கு. ரஃபினியா, லெவன்டாவ்ஸ்கி அப்படின்னு. லெவன்டாவ்ஸ்கி நல்ல சீனியர் பிளேயரு. இப்ப சாவி அவன மேனேஜ் பண்ணது வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருந்திருக்கும். நீங்க சொன்ன மாரி. பட் ஆனா இப்ப ஹான்சி ஃபிளிக் வரும்போது ஈக்குவேஷன் சேஞ்ச் ஆவறதுக்கான வாய்ப்பு இருக்கு கொஞ்சம். ம்.
கரெக்ட்டான பாயிண்ட் தான் சொன்னீங்க. அதே மாரி எனக்கு என்னன்னா ஒண்ணு, உங்க சின்ன பிளேயர்ஸ், யூத் பிளேயர்ஸ் இப்ப அப் அண்ட் கமிங் யங் பிளேயர்ஸா இருக்காங்கல்ல, அவங்கலாம் வந்து ஹான்சி ஃபிளிக்கோட ட்ரெய்னிங் மெத்தட்ஸ பார்த்து ஓடாம இருந்தா சரி. அதுதான் எனக்கு ஒரு இதுவா பார்சிலோனா அண்ட் ஹான்சி ஃபிளிக் வந்து ஒரு எப்படி சொல்றது? சர்க்கரை பொங்கல், வடகறி காம்பினேஷன் மாரி என்ன பொறுத்தவரைக்கும். ஏன்னா ஹான்சி ஃபிளிக் வந்து ஜிம்ல போட்டு சாவடிப்பான் பிளேயர்ஸ. ஆமா, ஆமா, ஆமா. பவர், பவர், ஸ்ட்ரென்த் அப்டின்னுவான். அவனோட பிளேயர் ஸ்டைலே அப்டி இருக்கும். பார்சிலோனா எத்தனை ஸ்குவாட் போட்டேன்? 10 10 3 செட்டுன்னு. 30 30 6 செட்டு போடுறா என்ன அடி. இல்ல, இல்ல. நாங்க வெறி ஏறிச்சுன்னா 1000 செட்டு போடுவோம். நானும் மாப்பிள்ளையும் அப்டின்னுவானே. இந்த மாரி போடுறா 1000 செட்ட அப்டின்னுவான் அவன். ஹான்சி ஃபிளிக். இப்ப அதுக்கு வந்து பயந்து ஓடாம இருந்தா சரிதான். பார்சிலோனா பிளேயர்ஸ். பட் ஓகே நம்ம டாபிக்க தாண்டி சீரியஸா நான் இதுக்கும் என்ன சொல்றேன்னா, ஆ. கரெக்ட் தான். இதுக்கு நான் என்ன சொல்றேன்னா, ஒண்ணே ஒண்ணு. ஹன்சி ஃபிளிக்னால வந்து புழிஞ்சு எடுக்கிறது வந்து எதுவரைக்கும் அந்த பசங்க தாங்குவாங்க, இல்ல எதுவரைக்கும் தாங்குவாங்க அப்படின்னா ஒரு பிளே மென்டாலிட்டியா இருக்கு. ஒரு ஒரு முக்கியமான வெற்றிய இல்லாட்டி ஒரு 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 ஃபர்ஸ்ட் வெற்றி, அப்புறம் ஒரு முக்கியமான வெற்றி. இந்த 2 கட்டம் வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வெற்றி அவங்க அடைஞ்சே ஆகும். அத அடைஞ்சு அத டேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த பிளேயர்ஸ் வந்து தன்னை அர்ப்பணிச்சுருவாங்க அடுத்து. இந்த யங் பிளேயர்ஸோட மென்டாலிட்டி, யங் பிளட்டோட மென்டாலிட்டி அப்படியே தான் இருக்கும். ஒன்ஸ் நீங்க பார்க்கணும், அத வந்து டேஸ்ட் பண்ணணும். ஆனா அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் தான். அந்த கஷ்டம் வந்து நீங்க விட்டு குடுக்காம இருந்துரணும். விட்டு குடுத்துட்டீங்கன்னா, அடுத்து நீங்க பண்ணதே எல்லாமே வேஸ்ட். அதுவரையும் பண்ணது வேஸ்ட். அந்த முகவரியில அஜித் அத சொன்ன மாரி தான். 6 அடி தோண்டிட்டு விட்டுட்டு போயிட்டான். 7வது அடி ஒருத்தன் தோண்டுனா புதையல் எடுத்தான்ற மாரி ஆயிரும். 7 அடி நீங்க போய் தொட்டுட்டீங்கன்னா, அடுத்து நீங்க புதையல் நீங்க தான் எடுப்பீங்க. அப்புறம் உங்களுக்கு நீங்க அடுத்தடுத்து போயிட்டே இருக்கலாம். 7,000 அடி கூட போலாம். உங்கள விட்டு குடுத்து போவீங்க. அதத்தான் நானும் எதிர்பார்க்கிறேன். ஹன்சி ஃபிளிக் அண்ட் யங் பிளேயர்ஸ். பார்ப்போம் என்ன நடக்குது. நான் பயங்கர எக்ஸைட்மென்ட்டான இயர் அப்கமிங் இயர்ஸ். ஆமா. அதான் ரியல் மேட்ரிட் கோச் மாறி இருக்கு. அதுக்கு மேல பங்கம். ஆமா. அடுத்த வாரத்துல வந்து எதிர்பார்க்குறாங்க. எம்பாப்பேவோட சைனிங் வந்து அபிஷியலா ரியல் மேட்ரிட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஆமா. அப்படின்னு. அனௌன்ஸ் பண்ணுவோம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ரியல் மேட்ரிட் வந்து எம்பாப்பேக்கு ஆல்ரெடி வேஜஸ் வந்து நெறைய தான் கண்டிப்பா குடுத்திருப்பாங்க. ஏன்னா எம்பாப்பே வந்து ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் பெய்டு ஃபுட்பால் பிளேயர்ஸ் இன்னைக்கு வேர்ல்டுல. அது இல்லாம 150 மில்லியன் யூரோ போனஸ் வந்து குடுக்க போறாங்க. ரியல் மேட்ரிட் எம்பாப்பேக்கு. ஊர் உலகத்துல கேள்விப்படாத எதுவும் டிரான்சாக்ஷன் இல்லையா? பிஎஸ்சி குடுத்து எதுவும் வாங்கலையா? பிஎஸ்ஜிக்கு வந்து நான் படிச்ச வரைக்கும் பிஎஸ்ஜி ஃபேன்ஸ் பேசிக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, எம்பாப்பே வந்து இப்ப அவங்கள விட்டு போறதுனால 200 மில்லியன் யூரோஸ் வந்து அவங்களுக்கு சேவ் ஆக போதாம் இந்த வருஷம். ஓ! அத வச்சு அவங்க இன்னொரு 4, 5 பிளேயர்ஸ வாங்குறதுக்கான கெப்பாசிட்டி கூட அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஒரு ஆளா இந்த சீசன்ல வந்து டாட்மண்டோட பெர்ஃபார்மன்ஸஸா பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ஆக்சுவலா. அவங்க வந்து புண்டஸ்லிகால ஷைன் பண்ண முடியல அப்படின்னாலும், இதுல வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு. முன்னாடி போன ப்ரிவ்யூ பேசுன மாரி, இத தவிர சோசியல் மீடியாலயும் உங்களுக்கு வந்து மேட்ச் சைட்லயும் பல பேரும் பேசியிருந்தாங்க. அவங்க சாம்பியன்ஸ் லீக் உண்மையிலேயே ஒரு நல்ல மென்டாலிட்டில பண்றாங்க. சர்ப்ரைஸ் பண்ணிட்டே இருக்காங்க. மேட்ச் பை மேட்ச் வந்து நம்மள சர்ப்ரைஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் இருந்துச்சு. இவனோட வெளிய போயிடுவா, அவனோட வெளிய போயிடுவா. குறிப்பா அட்லாண்டிகோ மேட்ரிட்டோட வெளிய போயிருவான்ற மாரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி. ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தோனே ஒரு ஹோப் வந்துருச்சு. ஓகே பரவால்ல ஜெயிப்பானுங்க போல இருக்கு அப்படின்ற மாரி இருந்துச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் மேட்ச் முன்னாடி வரைக்கும் ஹோப் இல்ல என்னலாம். அவங்க வரமாட்டாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் மேட்ச்ல அட்லாண்டிகோ மேட்ரிட்டோட ஓகே இது சொன்னாங்க. பிஎஸ்ஜின்னு வந்தோனே ஹோம் கிரவுண்ட்ல ஜெயிப்பாங்க. அவேல போய் தோத்துருவாங்க. ஃபைனல் வரமாட்டாங்கன்னு சொல்லலாம். ஆனா ஃபைனல் வந்தாங்க. ஆனா அந்த ஃபைனல் வந்தது எல்லாமே நான் முன்னாடி பேசின மாரி, இப்ப ரியல் மேட்ரிட் பண்ண பெர்ஃபார்மன்ஸ் மாரி ஒரு கிராஃப் வந்து இப்படி ஏறி, இப்படி இறங்கி, இப்படி ஏறி, கடைசி இப்படியே உச்சம் தொட்டி மேல பேப்பர தாண்டி வெளிய போகும் பாலு. அந்த மாரிலாம் போகல. கிராஜுவலா இருந்துச்சு அவங்க பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம். ரொம்ப நல்லா நீட்டா ஒரு கேம் ஸ்பிரிட்டோட நல்லா இருந்துச்சு. மென்டாலிட்டி வைஸ் நல்லா இருந்துச்சு. எல்லாம் நல்லா பண்ணி, ஒரு பையன் எல்லாம் நல்லா பண்ணி பப்ளிக் எக்ஸாம்ல போய் ஃபெயில் ஆனா என் மனசு எவ்வளவு கஷ்டப்படுமோ அந்த மாரி தான் இந்த இந்த ஃபைனல்ல நடந்த விஷயம் அவங்களுக்கு இருந்துச்சு. பட் ஆனா எதிர்த்தாப்புல சண்டை செய்யற ஆள் வந்து லேசப்பட்ட ஆள் கிடையாது. டான் தான். ஸோ அவங்கள மீறி அதே நம்ம கணக்குல எடுத்துதான் ஆகணும். பட் எண்ட் ஆஃப் தி டே வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு பெரிய அப்ரிசியேஷன் நம்ம இங்க குடுத்தே ஆகணும். So, அந்த அப்ரிசியேஷன் ஒரு ஃபுட்பால் ஃபேன்ஸா, ஃபுட்பால நியூட்ரலா வாட்ச் பண்ற எல்லார் சார்பாகவும், ரெட் ஏரோ சார்பாகவும் ஒரு appreciation. அப்புறம் கப் எடுத்து அகைன் அண்ட் அகைன் அண்ட் அகைன் அண்ட் அகைன் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கக்கூடிய ரியல் மேட்ரிட் வந்து வார்த்தைகளால நம்மளால சொல்ல முடியாத அளவுக்கான பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் ஹேட்டர்ஸ் கூட வந்து
நீங்க வந்து அக்செப்ட் பண்ணியே ஆகணும். உங்களோட வெற்றி அப்படின்றது தான் உங்களோட வெற்றி. ஸோ 2 பேத்தையும் நான் வந்து இந்த அடிப்படையில தான் பார்க்குறேன். நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஸோ அதான் இந்த வீடியோ வந்து இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி. பார்த்துட்டீங்கன்னா. ஸோ அதுதான். டோர்ட்மண்டுக்கு வந்து ஒரு பெரிய கூடோஸ். ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்து வந்திருக்காங்க. ஆ பொதுவா டோர்ட்மண்ட் வந்து எப்படின்னா, சூப்பர் ஸ்டார்ஸ வந்து உருவாக்கி அவங்க வந்து அந்த பிளேயர்ஸ வந்து வித்துருவாங்க வேற டீம்ஸ்க்கு. அது வந்து அவங்க மேல இருக்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு, அவங்க ஃபேன்ஸ்க்கு. ஸோ அதெல்லாம் கடந்து போயி, அவங்களும் வந்து இந்த சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு, ஆ அடுத்துட்டு மறுபடியும் டீம் பில்டிங் ப்ராசஸ் உள்ள போகணும் அப்படின்னு நான் ஹோப் பண்றேன். ஏன்னா, அவங்களும் நல்ல புண்டஸ்லீகா டைட்டில் ஃபைட்லயும் குடுக்கணும்னு நான் நெனைக்கிறேன். அடுத்த சீசனு. அப்பதான் நல்லா இப்போ பேர் லெவர்குசன் வேற நல்ல ஃபார்ம்க்கு வந்திருக்கானுங்க. ஆ ஸோ 3 டீமா சேர்ந்து நல்லா ஃபைட் குடுத்தாங்கன்னா நல்லாருக்கும். புண்டஸ்லீகாவோட லீகுக்கும் அது நல்ல பூஸ்டிங்கா இருக்கும். அதே மாரி ரியல் மேட்ரிட் நீங்க சொன்ன மாரி தான். நம்ம சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. ஆ நான் ரியல் மேட்ரிட் ஹேட்டர்லாம் இல்ல. ஜஸ்ட் நான் ஒரு நியூட்ரல் ஃபேன் தான். ஆனா ரியல் மேட்ரிட்டோடைய சக்சஸ் பார்த்து நான் வந்து கண்டிப்பா அட்மையர் பண்றேன். நீங்க நியூட்ரல் ஃபேன்லாம் இல்ல. நீங்க ஆர்சனல் ஃபேன். ஆமா. ரியல் மேட்ரிட்ட பொறுத்தவரைக்கும் நான் நியூட்ரலு. ஹேட்டர்லாம் கிடையாது. ஓகே. அதான் ஸோ நல்ல 15வது 15வது சாம்பியன்ஸ் லீக் விக்டரி. அப்புறம் அவங்களோட ஃபியூச்சர தான் நம்ம முன்னாடி பேசின மாரி ஃபியூச்சர் ரொம்ப பிரைட்டா இருக்கு. கார்லோ ஆன்செலோட்டி எனக்கு தெரிஞ்சு அடுத்த சீசனுக்கு அப்புறம் கிளம்பிருவாரோ அப்படின்னு எனக்கு ஒரு தோணுது. மேபி ஹி ஹாஸ் மேபி லைக் 1 ஆர் 2 மோர் சீசன்ஸ் வித் ரியல் மேட்ரிட். கண்டிப்பா அதுக்கப்புறம் பெரேஸ் வந்து நல்ல மேனேஜரையும் அப்பார்ட் பண்ணுவாரு. ஆ ஆனா அவங்க ஃபியூச்சர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அடுத்த சீசன் வந்து சாம்பியன்ஸ் லீக் புது ஃபார்மேட் வரப்போது. ஸோ பார்ப்போம். அந்த புது ஃபார்மேட்லயும் இவங்க சக்சஸ் வந்து கன்டின்யூ ஆகுதான்னு பார்ப்போம். ஸோ மத்தபடி இந்த வீடியோ பார்த்தது வந்து எல்லாருக்கும் நன்றி. ரெட் டைனோ சேனலுக்கு வந்து லைக் பண்ணி இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. ரெட் டைனோ சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.